கிட்டத்தட்ட 11 பவுனை விட கொஞ்சம். யார்கிட்ட இருக்குதோ அவங்க மேல் அத்தனை வேட்டு மாலையும் கடமை. நம்ம மனைவி இருந்தா மனைவிக்கு கடமை. கண்டிப்பா யார் மேல கடமைங்க? மனைவி மேல கடமை. இன்னைக்கு பேங்க்ல இருக்கிற பணம் அப்படியே 10 வருஷம் இருந்தாலும் அப்படியே தான் இருக்கு, வளர்ச்சி அடையாதுங்கிறனால எல்லாம் தங்க காசுகளையும் கோல்டுகளையும் வாங்கி பீரோல வைக்கிறோம். இது யார் சேர்த்தி வச்சிருக்காங்களோ அவங்க மேலையும் கடமை, அவங்க மேலையும் கடமை. சரி, இது இரண்டாவது. 612 கிராம் வெள்ளி யார்கிட்ட இருக்குதோ அவங்க மேலையும் கடமை. அஜத் என்கிட்ட தங்கமும் இல்லை வெள்ளியும் இல்லை அப்படின்னு சொன்னா 612 கிராம் வெள்ளியினுடைய தொகை இன்னைக்கு கணக்குல 95 ரூபா 20 பைசா. இன்னைக்கு பார்த்தேன். அப்ப எவ்வளவு? 612 கிராமுக்கு எவ்வளவுங்க வருது? 58,000 ரூபாய் சில்லற வருது. இந்த தொகை யார்கிட்ட இருக்குதோ அந்த குர்பானியுடைய நாட்கள்ல திங்கள், செவ்வாய், புதன், இந்த 3 நாள் இந்த தொகை உங்க கையில வந்துச்சுன்னா கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். ஆனா இந்த தொகை பேங்க் பேலன்ஸ்ல எங்கிட்ட இல்லைன்னு சொல்லி யாருமே சொல்ல முடியாது. ஒருத்தர் சொல்லுங்க இந்த 50,000 ரூபாய் 60,000 ரூபாய் எங்கிட்ட இல்லைன்ட்டு, பள்ளிவாசல் இருந்து போய் சொல்ல மாட்டீங்க. எல்லாத்துட்டும் இருக்குது இல்ல? இருக்குதுன்னா இருக்குன்னு சொல்லுங்க, நான் துவா செய்யறேன். இருக்குல்ல, கண்டிப்பா கொடுங்க, அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வான். அப்ப இங்க உட்கார்ந்து இருக்கு அத்தனை பேத்து மேலையும் கடமை, அத்தனை பேத்து மேலையும் கடமை. இல்லைன்னு சொல்லிடாதீங்க பள்ளிவாசல் உட்காந்து. அதுக்கு நீங்க பணத்தை தானே சொன்னீங்க, என்கிட்ட பணம் இல்லையங்களா? உங்கள்ட்ட இருக்கக்கூடிய சரக்கு, வியாபார சரக்கு கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். அஜர்க்கு என்கிட்ட வியாபார சரக்கு இல்லையே அப்படின்னு சொன்னா வீட்டுல அத்தியாவசிய தேவையை விட அதிகமான பொருட்கள், சோபா, உட்காரக்கு ஒரு சோபா போதும். இன்னைக்கு ரூமுக்கு ரூம் சோபா இருக்கு. ஒரு சோபாவே 45,000 ரூபாய் கடமை, கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். டிவி அத்தியாவசியம் இல்ல. ஒவ்வொரு வீட்லயும் டிவி பார்த்தா 50,000 ரூபாய் 60,000 ரூபாய் டிவி இருக்கு. மகனுக்கு ஒண்ணு, எனக்கு ஒண்ணு, எல்லாத்துக்கும் ஒண்ணு. குர்பானி என்னங்க? கடமை ஆயிரும், மறுக்கவே முடியாது. நீங்க இல்லைன்னு சொன்னா நான் ஏத்துக்குவேன். அது உங்களுக்கும் அல்லாஹுக்கும் உண்டான பொருத்தம். இருக்குதுன்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்குங்க, அல்லாஹ் உங்க செல்வத்துல குறைக்க மாட்டான், அல்லாஹ் அதிகமாக்கித்தான் தருவான். ஒரு ஆடு வாங்கி கொடுக்க முடியல, 4,000 ரூபாய் 4,000 ரூபாய் கூட்டு குர்பானியில சேருங்க, உங்க கடமையை நிறைவேற்றுங்க, அல்லாஹ் பரக்கத்து தருவான். இல்லைன்னு சொன்னா வாழ்நாள் பூரா அல்லாஹ் இல்லாம ஆக்கிடுவான், அல்லாஹ் காப்பாத்து. ஏன்னா இது கடமை. இது ஏன் என்று சொன்னால் எந்த ஒரு வார்த்தைக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லவே இல்லை. இதற்கு சொல்லி இருக்காங்க, யாருக்கு வசதி வாய்ப்பு இருந்தும் குர்பானி கொடுக்கவில்லையோ, நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, நான் சொல்லவில்லை, சாதாரண மனிதன் சொல்லவில்லை, இறுதி தூதர், அல்லாஹ்வுக்கு பிரியமான தூதர், நம் மார்க்கத்தின் வழிகாட்டி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார். யாருக்கு வசதி வாய்ப்புகள் இருந்தும் குர்பானி கொடுக்கவில்லையோ ஃபலா யக்ருபன்ன முஸல்லானா, எங்களுடைய தொழும் இடத்திற்கு வர வேண்டாம் என்று சொல்லவில்லை, அருகில் கூட நெருங்க வேண்டாம். யார் சொன்ன வார்த்தைங்க இது? அதனால இந்த சாபத்திற்கு நாம் ஆளாக வேண்டாம். 60,000 ரூபாய் கையில இருந்துச்சுன்னா, அதற்குரிய பொருள் இருந்ததுன்னு சொன்னா கண்டிப்பா ஒரு 4,500 ரூபாய் கொடுத்து ஒரு கூட்டு குர்பானி சேர்த்துக் கொள்ளுங்க. அல்லாஹ் அதை கொண்டு பரக்கத்து செய்வான். என்ன பரக்கத்து? என்ன பரக்கத்து கிடைக்கும்? 4,000 ரூபாய் செலவு பண்ணா அல்லாஹ் அதுக்கு உண்டான பரக்கத்து உடனே பொருளாதாரத்துல கொடுப்பான். ஆகிரத்துல என்னன்னு சொன்னா, நாம் செய்கின்ற இந்த குர்பானி எப்படி நாம 4வது மாடிக்கு போறக்கு 6வது மாடிக்கு போறக்கு ஒரு லிப்ட் நமக்கு துணையா இருக்குதோ, அந்த மாதிரி இந்த குர்பானியுடைய நன்மைகள் நம்ம சொர்க்கம் போறக்கு ஒரு தூக்கியாக அல்லாஹ் வச்சிருப்பான். இது நம்ம சொர்க்கத்தில் கொண்டு போய் விட்டுரும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அரஃபாவுடைய நாளில் நோன்பு வைப்பதற்கும் அதிகமாக இபாதத் செய்வதற்கும் அல்லாஹ் கிருபை செய்தருள்வானாக. வரக்கூடிய ஈது நாட்களில் இறைவன் விதித்த அந்த கடமையை மன தூய்மையுடன் நிறைவேற்றக்கூடிய ஒரு நல்ல பாக்கியத்தையும் அதற்குரிய பொருளாதாரத்தையும் அல்லாஹ் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. இறைவனுடைய அன்பும் இறைவனுடைய ரஹமத்தும் அவனுடைய பாதுகாப்பும் ஒவ்வொரு முஸ்லிம்களுடைய வாழ்க்கையிலும் துணை புரியட்டும் என்று துஆ செய்தவனாக நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.